தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய உலமாக்களை இங்கே அழைக்கிறோம். அதில் துவக்கமாக தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தகுதிமிக்க தலைவராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் கிப்லா முஹம்மதுபுரா பள்ளிவாசலினுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் அல்ஹாஜ் எம்ஜி ஷிஹாபுத்தீன் மஹலரி ஹசரத் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி அவையோர் சார்பாக அழைக்கிறோம். எல்லாம் இங்கிலீஷ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் ஸதகல்லாஹுல் அலீம். الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. الصلاة والسلام عليك وعلى آلك وصحابك وأتباعك أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் திருநாமத்தை முன்னிறுத்தி இந்த வாழ்த்துறையை துவக்கம் செய்கிறோம். பாக்கியமான பட்டமைப்பு விழாவினுடைய சங்கைக்குரிய தலைவர் அவர்களை முன்னிலை வகித்து மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சொல்முரசு உட்பட நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் பெருந்தகைகளை, முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற சமுதாய முன்னோடிகளாக இருக்கின்ற சங்கைக்குரிய ஜாமியா மஸ்ஜிதினுடைய முத்தொலி சாஹிப் அவர்களே, நூருல் இஸ்லாம் ஜமாத்துடைய முத்தொலி சாஹிப் அவர்களே, குமாரசாமிப்பட்டி மஸ்ஜிதினுடைய பொருளாளர் அவர்களே மற்றும் குமாரசாமி மஸ்ஜிதுடைய முத்தவலி அவர்களே, பக்கத்தில் ரஹ்மானியா மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, சுல்தானியா மதரசாவுடைய பேராசிரியர் பெருந்தகைகளே, இன்னும் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் நிறைய பேர்கள் வந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அனைவரையும் வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய ஹாஜிமார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாமினை முகமனாக தெரிவித்துக் கொண்டு ஆரம்பம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று பெண்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்வினை நோக்கி எத்தனையோ வழிமுறைகளில் பயணப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில், உலக ஆதாயத்தை தேடி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்தில், காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று இங்கே பட்டம் பெறுகின்ற இந்த மகளிர் அவர்கள் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தேர்ந்தெடுத்து இன்று மகடம் சூட்டப்பட இருக்கிறார்கள். வாழ்த்துகிறோம். அனைவர் சார்பாகவும் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அவருடைய இல்மில் பரக்கத் செய்வானாக, அவர்களுக்கு வல்லோன் அல்லாஹ் தஆலா பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்தருள்வானாக. பெண் கல்வியை பற்றி இன்னும் கூட சரியான புரிதல் இருக்கிறதா என்பது ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது. அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று கேட்டுக்கொண்டிருந்த காலத்தில்
சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பதாக சொல்லி பாரதியாருடைய பாடல்களை சொல்லி பாரதியாரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் பெண் கல்விக்காக குரல் கொடுத்தார்கள், உரிமை குரல் எழுப்பினார்கள் என்பதாக அவர்களை சொல்வார்கள். இன்னும் சில பெண்களையும் குறிப்பிடுவார்கள். ஆனால் பெண்களை வெறும் போதைப் பொருளாக நடத்தி கொண்டிருந்த, பெண்களை ஒரு உயிரினமாகவே மதிக்காத, ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத அரபு காலகட்டத்தில், அன்றைய அறியாமை காலகட்டத்தில் பெண்களும் படிக்க வேண்டும், அவர்களும் கல்வி கற்றுக்கொள்வது கடமை என்பதாக, கற்றுக்கொள்ளலாம் என்பதாக சொல்லாமல் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், கல்வியை தேடுவது கண்டிப்பான ஃபரலான கடமை, முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை என்பதாக சொல்லி பெண் கல்வியை அன்றைக்கு நினைத்து பார்க்காத காலத்திலேயே வற்புறுத்தியவர்கள், வலியுறுத்தியவர்கள் பெருமைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த உலகத்திற்கே ஒரு முன்னோடியாக, பெண்களுக்கே முன்னோடியாக இருந்து அவர்களையும் கூட அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள், உயர்வுக்குரியவர்கள் என்பதையெல்லாம் ஒரு உயர்க்கு ஆண்களை விட சில கட்டங்கள் அவர்களை உயர்த்தி பெண்களும் பெருமைக்குரியவர்கள், அவர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தியவர்கள் அண்ணல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கே பெண்கள் கல்வி ஆரம்பித்து விட்டது. சொல்லப்போனால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணையுமார்களான பல அன்னைமார்கள் அனைவருமே கல்வியில் உயர்ந்த சிந்தனை உடையவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையை பகுத்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உற்ற துணைவியாக இருந்து கொண்டே இந்த சமுதாயத்திற்கு கல்விக்காக அவர்கள் ஆற்றிய பணி மறக்க முடியாதது, மறக்க இயலாதது. ஒரு கவிஞராக, ஒரு மருத்துவராக, எல்லா மக்களுக்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆலிமா உலமாக்களிலேயே மிகப்பெரும் ஆலிமாவாக அன்னையார் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறு. அவர்கள் மூலமாக மாத்திரம் 2210 ஹதீஸுகள் இந்த சமுதாயத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த அளவிற்கு அன்றைக்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே அவருடைய துணைவியாராக இருந்து கல்வியின் உச்சத்தை அடைந்தவர்களில் ஒரு மிகப்பெரும் இடத்தை பெற்றவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பது மறக்க முடியாதது. அந்த அளவுக்கு இஸ்லாம் என்பது பெண்களுக்கு மிக பெரும் கல்விக்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த கல்வி ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் என்பதை மற்றவர்கள் மறந்துவிட்ட நிலையில் இஸ்லாம் மாத்திரம்தான் அழுத்தம் திருத்தமாக உணர்த்துகிறது. பெண்கள் கல்வி கற்கலாம், ஆனால் அதவுடன் கூடிய ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் என்பதான ஒரு கட்டுப்பாட்டையும் விதித்துத்தான் ஒரு அளவோடு அந்த கல்வியை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கின்ற போதுதான் ஆலிமாக்களாக இன்றைக்கு வரக்கூடியவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக, மற்ற பெண்களுக்கு மிக பெரும் எடுத்துக்காட்டுகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். மற்ற பட்டதாரிகளை எல்லாம் பற்றி, பெண்கள் பெற்றதாரிகளை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் நாட்டு நடப்புகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஊடகங்களின் மூலமாக. ஆனால் ஆலிமாக்கள் இந்த உலகத்தை, இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய, இந்த சமுதாயத்தை பண்படுத்தக்கூடிய, தன்னையும் பண்படுத்தி தன் குடும்பத்தையும் பண்படுத்தி சமுதாயத்தையும் பண்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள் ஆலிமாக்கள். அந்த ஆலிமாவாக பட்டம் பெறுகின்ற சுல்தானியா நிஸ்வான் அரபிக் என்கிற பாரம்பரியமிக்க இந்த மதரசாவில் பட்டம் பெறக்கூடிய மக்கள், அந்த ஆலிமாக்கள் எல்லா வகையிலும் அவர்கள் ஏற்றம் பெற்று நல்வாழ்க்கை வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை நிறைவாக தருவதற்காக வந்தோர் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா ஹஸரத் கிப்லா அவர்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் ஆஃபியத்தையும் பரிபூரணமாக வழங்கி நல்லருள் புரிவானாக. அடுத்தபடியாக